ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம் வாங்களேன். இன்றைக்கி நான் வந்து அவல் உப்புமா தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து அவலை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஊற வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு ஃபைனலாக அதையும் வதக்கிட்டு ஊற வச்சுருக்க அவலை வந்து தண்ணி வடிச்சிட்டு அதை எடுத்து நல்லா ட்ரையாக வச்சுக்கணும். இப்போ இந்த தாளித்து வச்சுருக்க இந்த இதில் வந்து மசாலாவில் வந்து இந்த அவல் அதில் கொட்டி நல்லா கலரணும். கொஞ்சம் சால்ட்டு முதலே போட்டு அதையும் போடுவேன். ஃபைனலாக வந்து கேரட் துருவி போட்டு அதையும் போட்டு கலந்து எடுத்தாச்சு. இப்போ அவல் உப்புமா ரெடி. அதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். ஜூஸ் வந்து கேரட் ஜூஸு, கேரட்டை வந்து பொடியை நறுக்கி போட்டு அதில் வந்து கொஞ்சம் 2-3 பாதாம் போட்டுட்டு மில்க்கு, சுகர் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டினா கேரட் ஜூஸு ரெடி. அவல் உப்புமாவும் கேரட் ஜூஸ் தான் இன்றைக்கி எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு.